பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து நான் உனக்கு தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் முன்றும் தா. உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆலய தீபம் தொலைக்காட்சி நேயர் பெருமக்களுக்கு என் பணிவான வணக்கம். தினம் ஒரு திருக்கோயில் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதமான, ஒரு ஆனந்தமான, அமைதியான, சிறப்பான ஒரு திருக்கோயிலை தரிசித்து மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய அருமையான ஒரு சிவத்தலம் தீர்த்தபுரீஸ்வரர் திருக்கோயில். அருள்மிகு தீர்த்தபுரீஸ்வரர் திருக்கோயிலை தரிசிக்க இருக்கிறோம். அம்பிகையினுடைய பெயர் அனந்தநாயகி. ஸ்ரீ அனந்தநாயகி சமேத ஸ்ரீ தீர்த்தபுரீஸ்வரர் திருக்கோயிலை தரிசிக்க இருக்கிறோம். ஈஸ்வரருடைய பெயர் தீர்த்தபுரீஸ்வரர், அம்பிகையினுடைய பெயர் ஸ்ரீ அனந்தநாயகி. அவ்வளோ பெரிய கம்பீரமான சிவாலயம். இது எப்படி எங்கே இருக்கிறது என்றால், தொழுதூரிலே இருந்து திருச்சிக்கு போகிற பாதையில் தொழுதூரிலிருந்து விருதாச்சலம் மார்க்கமாக பிரதான சாலையில் ஒட்டி ஒரு கிராமம் இருக்கிறது. ஒரு அழகான இனிய வயல் சூழ்ந்த பகுதி. அந்த கிராமத்தினுடைய பெயர் என்னன்னா கொடிக்களம். அதாவது தொழுதூரிலிருந்து விருதாச்சலம் போகிற பாதை, மெயின் ரோடு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், பிரதான சாலையில் ஒட்டி ஒரு கிராமம். அந்த கிராமத்தினுடைய பெயர் கொடிக்களம். அந்த கொடிக்களத்தில் இறங்கி நம்ம வந்தோம்னா ஒரு அற்புதமான, ஒரு கம்பீரமான, ஒரு பன்னெடுங்காலம்பத்திற்கு முன்பே உருவாக்கப்பட்ட, அரசர்களால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கோயில். தல விருட்சம் ஆலமரம், தீர்த்தம் என்று சொல்வார்கள். அது நிவா நதி என்று சொல்வார்கள். நிவா. இந்த நதிக்கரையிலே முன்னோர்களுக்கு நாம் பிரார்த்தனை செய்தால் அவர்கள் மோட்சத்திற்கு செல்வார்கள் என்பது ஒரு ஐதீகம். அதனால இது பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் மிகப்பெரிய விசேஷம் நடத்துவார். மாசி மகாமகம் இங்கே விசேஷம். ரொம்ப சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு கோயில் இந்த தீர்த்தபுரீஸ்வரர். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்பர் என்று போற்றப்படுகிற திருநாவுக்கரசர், சுந்தரர், திரு ஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், இந்த 4 பேருமே எப்படிப்பட்டவர்கள் என்றால், திருநாவுக்கரசருக்கும் சிவபெருமானுக்கும் என்ன உறவுன்னு கேட்டால், திருநாவுக்கரசர் தொண்டர், சிவபெருமான் தலைவர். அதே மாதிரி சுந்தரருக்கும் சிவபெருமானுக்கு என்ன உறவுன்னு கேட்டால், சுந்தரர் நண்பர், சிவபெருமானும் நண்பர், தோழமை உறவு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, திருநாவுக்கரசரை பார்த்துட்டோம், திருஞான சம்பந்தரை பார்த்துட்டோம். திருஞான சம்பந்தருக்கும் சிவனுக்கு என்ன உறவுன்னு கேட்டால், தந்தை மகன் உறவு. எப்படி தந்தை மகன் உறவு ஆச்சு? சீர்காழியிலே அன்னை பராசக்தியே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கக்கூடிய அம்பிகையே திருஞான சம்பந்தர் 3 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது ஞானப்பால் கொடுத்ததனால் தந்தை மகன் உறவு. திருஞான சம்பந்தருக்கும் சிவனுக்கும் தந்தை மகன் உறவு, சுந்தரருக்கும் சிவபெருமானுக்கும் தோழமை உறவு, திருநாவுக்கரசருக்கும் சிவபெருமானுக்கும் தொண்டர் தலைவர் உறவு. தலைவர் சிவபெருமான், தொண்டர் திருநாவுக்கரசர். மாணிக்க வாசகருக்கும் சிவனுக்கு என்ன உறவுன்னு கேட்டால், ஆசிரியர் மாணவர் உறவு. ஆசிரியர் சிவன், மாணவர் மாணிக்க வாசகர். சரி, எந்த நிலையில் நாம் இறைவனை நெருங்குகிறோமோ அந்த நிலை இறைவன் நமக்கு அருள் பாலிப்பது தான் சர்வேசனுடைய இயல்பு. இந்த திருத்தலத்திலே திருஞான சம்பந்தன் மீது அளவற்ற அன்பு கொண்டவர் சிவபெருமான். அவர் எங்கே வராருன்னு கேட்டால், இறையூர் என்று தற்பொழுது சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த திருமுறைகளிலே என்ன அந்த பகுதியினுடைய பெயர் என்றால் மாறன்பாடி. அந்த கோயிலுள்ள என்ன பெயர் என்றால் தாகம் தீர்த்தபுரீஸ்வரர். அந்த அம்பிகையினுடைய பெயர் அன்னபூரணி. ஸ்ரீ அன்னபூரணி சமேத ஸ்ரீ தாகம் தீர்த்தபுரீஸ்வரர் ஒரு திருத்தலம் மாறன்பாடியிலே இருக்கிறது. இந்த மாறன்பாடி வேறு எதுவும் இல்லை, இறையூர். இந்த இறையூர்னா இந்த விருதாச்சலத்தில் இருந்து நாம் வருகிற பாதையிலே அது இருக்கிறது. தொழுதூர் பாதையிலே தான் முதல்ல அந்த கோயில் இருக்கு. இந்த கோயிலில் ஞான சம்பந்தரும் அடியவர்களும் வருகிறார்கள், தங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு அறுசுவை உணவை அமுதை அளித்தவர் அன்னபூரணி அம்பிகை. இந்த உணவை உட்கொண்ட ஞானசம்பந்தருடைய சீடர்கள், ஞானசம்பந்தர் எல்லோரும் உணவை உண்டு மகிழ்கிறார்கள். அவர்களுக்கு தாகத்தை போக்குவதற்காக சர்வேஸ்வரன் அங்கே ஒரு நீரூற்றை ஏற்படுத்துகிறார். அந்த நீரூற்றிலே
அந்த நீரை உட்கொண்டு மகிழ்ச்சியோடு அவர்கள் இருந்த காரணத்தினாலே இது அடியவர்களுடைய தாகத்தை போக்கியதாலே இது தாகம் தீர்த்த புரீஸ்வரர் என்ற பெயர் அந்த சர்வேஸ்வரனுக்கு ஏற்பட்டது. அன்னபூர்ணி அம்பிகை அமுது படைத்து அமுதை உண்டு அவர்களுக்கு குடிப்பதற்காக நீரையும் கொடுத்தவர் சர்வேஸ்வரன். அதோடு மட்டுமல்ல, இந்த தீர்த்தபுரீஸ்வரர் திருத்தலம் சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கிருந்து வேத விற்பனர்கள், சிவாச்சாரியார்கள், வேத விற்பனர்கள், நாத நல்லிசை முழங்குகின்ற இசை பேரறிஞர்கள் எல்லோரையும் அழைத்து திருஞான சம்பந்தரை முத்து சிவிகையும் முத்து பல்லக்கையும் கொடுத்து அவரை வரவேற்று அழைத்து செல்கின்றார்கள். வரும்படி பணிக்கிறார் சர்வேஸ்வர். அவ்வளோ சிறப்புகளோடு அனுப்பி இந்த தாகம் தீர்த்தபுரீஸ்வர் திருத்தலத்துக்கு அனுப்புகிறார்கள். அங்கு இரவு முழுதும் தங்கியிருந்து பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்த ஞானசம்பந்தர் மற்றும் சீடர்களை பல்லக்கிலே ஏற்றி, ஞானசம்பந்தரை பல்லக்கிலே ஏற்றி வேத விற்பனர்கள் 4 மறைகள் ஓதி நாத நல்லிசையோடு அவர்களை சிறப்போடு அழைத்து தீர்த்தபுரீஸ்வரர் திருத்தலத்துக்கு வரவேற்கிறார் சர்வேஸ்வர். எவ்வளோ பெரிய குடுப்பனை பாருங்க. ஞானசம்பந்தருக்கு ஒரு அடியவர் தான் சர்வேஸ்வரனை தந்தையாக நினைத்து தேவார திருப்பதிகங்களை பாடிய ஞானசம்பந்தருக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பை கொடுக்கிறார் சர்வேஸ்வரன். அதனாலே தான் இந்த திருத்தலத்திற்கு என்ன பெயர் என்றால் அருள்மிகு தீர்த்தபுரீஸ்வரர். அம்பிகையின் பெயர் அனந்த நாயகி. இவங்க 2 பேரையும் நாம் தரிசித்தா இல்லறம் இனிக்கும், இல்லறம் இனிக்கும். சில தலங்களை தரிசிக்கும் பொழுது துறவரம் சிறக்கும், சில தலங்களை தரிசிக்கும் பொழுது இல்லற வாழ்க்கையிலே மனமொத்த தம்பதிகளாக இறுதி மூச்சு நிற்கும் வரை இணைந்து அன்பில் திளைத்து விளங்குவார்கள் என்பது சத்தியம். இந்த திருத்தலத்திலே கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வதற்கு, நல்ல பிள்ளைகளை பெறுவதற்கு, நீண்ட காலம் ஆயுள் விருத்தியாக இருப்பதற்கு, நம்முடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்கு இந்த தலம் மிக அருமையான ஒரு சிவத்தலம் தீர்த்தபுரீஸ்வரர். பார்த்தீங்கன்னா சும்மா தகன் தங்கமாக ஜொலிப்பார். யாருங்க? தீர்த்தபுரீஸ்வரர். அனந்தநாயகி அம்பிகையை இன்றெல்லாம் தரிசித்து கொண்டே இருக்கலாம். நம்மகிட்ட பேசுவாங்க மாதிரி இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அம்பிகை, நல்ல உயரம். அந்த சந்நிதியை பார்க்கும் பொழுது இந்த கைகள் 2 போதாது வணங்குவதற்கு, இந்த கண்கள் 2 போதாது சுவாமியினுடைய வழிவழகை தரிசிப்பதற்கு, இந்த காதுகள் 2 போதாது சுவாமியினுடைய திருப்புகழை கேட்பதற்கு. இறைவன் 2 கரங்களை கொடுத்திருக்கிறான் என்றால் இறைவனை வழிபடுவதற்காகத்தான். 2 கண்களை கொடுத்திருக்கிறான் இறைவன் என்றால் பாதாதி கேசம் கேசாதி பாதம் என்று சொல்லுவார்கள். அதாவது இறைவனை எடுத்த உடனே முகத்தை பார்க்கக்கூடாதுன்னுவாங்க. முதல்ல பாதங்கள், அந்த பொற்பாத கமலங்களை நாம் கண்ணீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். முதல்ல இறைவனை தரிசிக்கும் பொழுது பாதத்தை தான் தரிசிக்கணும். அப்புறம் மெல்ல 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 அருள்முகத்தில் முடிக்கணும். பிறகு அருள்முகத்தில் இருந்து மெல்ல 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 திருவடியில் நிறைவு செய்யணும். இதுதான் வழிபடுகிற முறை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கோயிலுக்குள்ள போன உடனே கண்ணை முடிக்கணும். தவறு. இப்படி வணங்குறோம், தவறு. இப்படி வணங்கணும் இறைவனை. ஆக இப்படி வணங்கினால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது பகவனை கண்ட பணி போல நீங்கிவிடும். ஆகவே தீர்த்தபுரீஸ்வரர் திருத்தலம் மிக அற்புதமான கம்பீரத்தோடு காட்சியளிக்கின்ற திருத்தலம். எவ்வளோ பேர் தன் தாய் தகப்பன் மறைந்தனால கூட மறந்துடுறாங்க. அவங்க என்ன நட்சத்திரம்னு கூட தெரியல, அவங்க திதி எப்போ வரும்னு கூட தெரியல. ஆனால் நம்ம தாய் தந்தையினுடையதே தெரியலன்னும் பொழுது அவர்களுடைய தாய் தந்தை முன்னோர்களுடைய எந்த நாளிலே காலமானார்கள் என்பது கூட நமக்கு மறந்துடும். ஆனாலும் கவலைப்படாதீர்கள். இந்த திருத்தலத்திலே ஆலமரத்தை சுற்றி வணங்கி அங்கே நிவா நதியிலே சென்று வழிபட்டால் எல்லா விதமான பிது தோஷங்களும் நீங்கிவிடும். அவர்கள் முன்னோர்கள் நினைத்து நாம் வழிபட்டால் அவர்களும் சொர்க்கத்திற்கு செல்வார்கள், நம்மையும் ஆட்படுத்துவார்கள். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சந்ததிகள் சிறப்பதற்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் தேவை. அந்த முன்னோர்களை அந்த இடத்திலிருந்து நாம் வழிபட்டால் முன்னோர்கள் மகிழ்வார்கள் என்பது ஐதீகம். ஆகவே இந்த தீர்த்தபுரீஸ்வரர் திருத்தலம் மிக சிறப்பான ஒரு திருத்தலம். இதே போன்ற சிறப்போடு இன்னொரு திருத்தலத்தை நாளை தரிசிப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புள்ள சீனு செந்தாமரை. வணக்கம்.